எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் அது கஷ்டம் சார். திருப்பி சேர்ந்து பயணிக்கிறது அது கஷ்டம். அது இனிமேல் அவள் கூட சேர்ந்து பயணிக்க முடியாது. பர்சனல் ரீசன்ஸ் தான். எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். அது அதை நான் வெளியே சொல்ல முடியாது. இல்லை, நீங்க இவ்வளவு நல்ல மனிதரா இருக்கீங்க, வெளிப்படையா பேசுறீங்க, அதனால நானும் வெளிப்படையா இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? அப்படிதான் சார் நடக்கும். துரோகம்ன்றது அப்படிதான் நடக்கும். எனக்கு எப்படி துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு நீங்க ஏன் கேட்க கூடாது? கேட்காமலாம் இல்லை சார், கேட்டுட்டேன் சார். என்னுடைய பங்குக்கு கேட்டுட்டேன் சார். அதுக்கு அவருடைய பதில் என்ன? அது நான் சொல்ல முடியாது சார். ஏன்னா பிகாஸ் சில விஷயங்கள் நான் மூடி மறைக்கிறேன். அதெல்லாம் அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை சார். குழந்தைங்களோட எதிர்காலம் தான். ஃபர்ஸ்ட் மனம் கொத்தி பறவை அந்த படம் ஆரம்ப காலம் அது. ஆமா, அந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவரு ஃபர்ஸ்ட் படம் கூட ரிலீஸ் ஆகல. மரீனா அப்போ எடிட்டிங் டேபிள்ல இருந்தது. சரி. அப்போ வெறும் இந்த நிகழ்ச்சி அவர் அப்போ விஜய் டிவியில பண்ணிட்டு இருந்த அது இது எது நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் எழில் சார் கேட்கிறாரு, இந்த மாதிரி இப்படி ஒன்று யோசிக்கிறேன், இது சரியா இருக்குமா அப்படின்ட்டு ஒரு 2-3 ஆப்ஷன் சொல்றாரு. ஹீரோ யாரு போடலாம் அப்படின்னு. அப்போ சாங் கம்போசிங்லாம் நடந்துட்டு இருக்கு. நானும் யுகபாரதி எழில் சார் தான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உட்காந்து பேசுறோம், இந்த இவரு இருந்தா சரியா இருக்கும், அதே இதுலயே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்புல, பிளஸ் எல்லாருக்கும் வேற தெரியும் அவருடைய டேலண்ட் மூலயமா. அண்ட் ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் சார். அவரும் ரைட் ஃப்ரம் த டாப் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய உழைப்பு தான் அவர் இந்த ஒரு அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்கு. அதுல மாற்றுக்கிறது இல்லை. மனங்கொத்தி பறவையில் ஆரம்பிச்சது வருத்தப்படாத வாலிப சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா, அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளை. ஸோ இது எல்லாமே அவருக்கு எல்லாம் மேஜர் ஹிட்ஸா பாடல்களாகவும் அது அமைஞ்சது, திரைப்படங்களாகவும் அது அமைஞ்சது. ஸோ வண்டர்ஃபுல் டேலண்ட். அண்ட் ரொம்ப நாளா அவர் ஃபர்ஸ்ட் பாடினதும் என்னுடைய இசையில தான். வருத்தப்படாத வாலிப சங்கத்துல அந்த ஊரை காக்க உண்டான சங்கம் அப்படின்ற பாடல பாடினதும். சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன். ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. நடுவில் என்ன பிரச்சனை? ஏன் இப்ப பண்ணுறது இல்லை? இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் அது கஷ்டம் சார். திருப்பி சேர்ந்து பயணிக்கிறது அது கஷ்டம். அது இனிமேல் அவள் கூட சேர்ந்து பயணிக்க முடியாது. பர்சனல் ரீசன்ஸ்னால தான். அவர் எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். அதை நான் வெளியே சொல்ல முடியாது. பட் அதன்படி ஃபியூச்சர்ல அவரோட சேர்ந்து பயணிக்க இயலாது சார். மேபி அடுத்த ஜென்மத்தில் நானும் இசையமைப்பாளராக இருந்து அவர் நடிகராக இருந்தாரானா மேபி நடக்கலாம். இல்லை, நீங்க இவ்வளவு நல்ல மனிதரா இருக்கீங்க, வெளிப்படையா பேசுறீங்க, அதனால நானும் வெளிப்படையா இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? அப்படிதான் சார் நடக்கும். துரோகம்ன்றது அப்படிதான் நடக்கும். இல்ல, உங்களோட டீசன்சி உங்க வீக்னஸா நினைக்க முடியுமா? எனக்கு அப்படி கரெக்டா சொல்ல தெரியல. பட் இது சில விஷயங்கள் வேணான்னு அவாய்ட் பண்றோம். இதெல்லாம் ரொம்ப கான்சியஸா எடுத்த முடியும். இதுக்கு எல்லாமே இதுல எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கு தான் ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு சார். அந்த துரோகத்தை நீங்க ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சிட்டீங்களா? ஆமா, ரொம்ப லேட்டா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். அது ஒரு உங்கள்கிட்ட ரொம்ப இனிப்பா தான் பேசியிருக்காரு. அதை நீங்க நம்பிட்டீங்க. ஆமா சார். அப்புறம் தான் ரியலைஸ் பண்றீங்க. ஆமா சார். அதை நீங்களே ரியலைஸ் பண்ணீங்களா, த்ரூ சம் தேர்ட் பர்சன் மூலமா ரியலைஸ் பண்ணீங்களா? நானே தான் சார் ரியலைஸ் பண்ணேன். பை த டைம் இட் வாஸ் லேட். பை த டைம் இட் வாஸ் டூ லேட். அதனால ஃபியூச்சர்ல இனிமேல் அவர் படங்கள் நான் பண்ண மாட்டேன் சார். நிச்சயமா பண்ண மாட்டேன். அதை நீங்க ஏன் கேட்க கூடாது அவர்கிட்ட? எனக்கு உங்கள்கிட்ட நான் இவ்வளவு பாசமா இருந்தேன், நீங்க எந்த படம் வந்தாலும் அதுக்கு நான் இவ்வளவு ஆத்மார்த்தமா நான் பண்ணி கொடுத்தேன், எனக்கு எப்படி துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு நீங்க ஏன் கேட்க கூடாது? கேட்காமலாம் இல்லை சார், கேட்டுட்டேன் சார். கேட்டீங்க. என்னுடைய பங்குக்கு கேட்டுட்டேன் சார். அதுக்கு அவருடைய பதில் என்ன? அது நான் சொல்ல முடியாது சார். அது பதில் நான் என்ன சொன்னாரு, ஏது சொன்னாரு நான் சொல்ல முடியாது. சரி. ஏன்னா பிகாஸ் சில விஷயங்கள் நான் மூடி மறைக்கிறேன். அதெல்லாம் அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை சார். குழந்தைங்களோட எதிர்காலம் தான், வேற எதுவுமே கிடையாது. இதுல ஊர் என்ன சொல்லுது, என்ன தப்பு சொல்லுது, ரைட்டு சொல்றது, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்னை படைத்தவர் யாருன்னு எனக்கு தெரியும். இறைவனுக்கும் எனக்கும், நான் வாழ்ற வாழ்க்கைக்கும், நான் செய்யற தொழிலுக்கும், என்னை சார்ந்த குடும்பத்துக்கும், என்னை சார்ந்த சமூகத்துக்கும் நான் சரியாக இருக்கிறேன்னா, சரியான அறம் சார்ந்து ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்றேன்ன்றது மட்டும் தான் என்னுடைய கருத்துசியா இருக்கு சார். அவ்வளவுதான். அதை தாண்டி அதான் சொல்றேன், சில விஷயங்கள்லாம் லைஃப்ல உங்களுக்கு திணிக்கப்படும் இல்லையா, அதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியும். ஆக்சிடென்ட்னா சொல்லிட்டு நடக்குது லைஃப்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது. ஸோ அதை நம்ம சிலதெல்லாம் இப்போ வாழ்க்கையில பட்ட துன்பங்கள், வலி, வேதனைகள் டிசைனா ஒரு மனுஷனுக்கு வேற வேறையா நடக்கும். நம்மளுக்கு இது நடந்ததுக்கு இவர் மட்டுமே தான் காரணம் அப்படின்னு கிடையாது. ஆனா இவர் ஒரு முக்கியமான காரணம், இவரும் ஒரு காரணம் அப்படின்றது. ஏன்னா இத்தனை வருடங்களா அவர் கூட இருந்து, அவங்க குடும்பமா இருந்து, அவங்க குடும்பம் தெரியும், அப்படி இருந்து எல்லாம் நம்ம பேசி பழகிருக்கோம் அப்படின்றதுனால எனக்கு
இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து அது அது அவர் மூலியமா நடக்கும்போது எனக்கு அது ஏற்றுக்க முடியாத ஒரு வலியும் வேதனையும் அது கொடுத்துச்சு. ஸோ இவர் மட்டும்தான் என்னுடைய துக்கத்துக்கும் வலிக்கும் காரணமா அப்படின்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. ஆனா இவரும் ஒரு முக்கியமான பங்கா காரணமாயிட்டார். பட் அதை தாண்டி ஏன்னா இது வந்து தொழில் ரீதியான நீழ்ச்சின்னு இருக்குல்ல, இது நம்ம தொடர்ச்சியா இப்படி ஏன்னா இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தரை பத்தி நம்ம நினைச்சு நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா எல்லாமே கம்ஸ் இன்டு மைண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே ஹியூமன் மைண்ட் தான் சார். வெறும் மெக்கானிக்கலா வெறும் நம்ம பணத்துக்காக வேலை செய்ய முடியாது சார். மேபி நான் அப்படி பயணிச்சது கிடையாது. ஏன்னா இத்தனை ஆண்டுகளா எத்தனை திரைப்படங்கள் பண்ணிருக்கேன். இந்த ஹீரோஸ் இந்த டைரக்டர் காம்பினேஷன் இப்படி அப்படின்லாம் நினைச்சு நான் பண்ணதே இல்லை சார். வந்தது எல்லாமே என் பாசத்தோடு நேசத்தோடு யார் வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டுமே தான் சார் நான் படம் பண்ணியிருக்கேன். இல்லை, அவர் வந்து வழக்கமா பேட்டிகளில் பேசும்போதும் நான் பார்த்த வர சொல்றேன், ரொம்ப வெள்ளந்தியா தான் பேசுறாரு. அவர் வந்து தனக்கு பின்னாடி ஒரு பிம்பம் இருக்காப்புலையோ ஒரு திமுறோடையோ அவர் பேச்சு இல்லை. சாதாரணமா யதார்த்தமான பக்கத்து விட்டு பையன் மாதிரி தான் பேசுறாரு. அவர் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? அப்படிதான் நடந்துருச்சு. அப்படிதானே நடந்துருச்சு. உலகம் அப்படிதான் இருக்குங்கிறீங்க. உலகம் அப்படிதான் சார் இருக்கு. அது நம்ம எப்படி நம்ம சொல்றது இல்லையா, அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு நான் வந்து ஏன்னா தொடர்ச்சியாக இந்த கேள்வி எனக்கு வைக்கப்படுது சார். இது எப்படி அவர் கூட சேர்ந்து படம் பண்ணுவீங்களான்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது இல்லையா. சரி, அது நான் தெளிவா நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் சொல்லணும் இல்லையா என் சைட்ல இருந்து. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டீங்கன்னு. தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கும் அவருக்கும் காமனான ஃப்ரெண்டு மூலியமா ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, நான் பண்ணிட்டேன், நீங்க மன்னிச்சிருங்கன்னு நேரா வந்து கேட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? ஹியூமன்ஸ் எல்லாருமே ஃபிளாடு தான் சார். யாருமே இங்க சரியான ஒரு மிஸ்டர் ரைட்ன்றது கிடையவே கிடையாது. அப்படி யாருமே நீங்க அதை பார்க்கவே முடியாது. எல்லாருமே சொல்றேன், எல்லாருக்குள்ளேயும் ஒண்ணு ஏதாவது ஒண்ணு இருக்கும். சில பேர் கோவப்படுவாங்க, சில பேர் தேவையில்லாம வார்த்தைகள் விட்டுருவாங்க, சில பேர் வந்து பின்னாடி துரோகம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பணம் மோசடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிசைனா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இருக்கும் சார். இந்த மாதிரி யாருமே வந்து இதை இவங்க அப்படியே 10% ரைட்டு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், யாருமே அப்படி நம்ம சொல்லவே முடியாது. ஆனா கண்டிப்பா ஃபர்கிவ்னஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்லையா சார், அது வந்து நிச்சயமா எல்லாருக்குமே உண்டுதான். அது வந்து இல்லைன்னு இருக்கு. சிலதெல்லாம் நம்ம வந்து மன்னிக்கலாம், பட் மன்னித்து மறக்க இயலாது சார். சில விஷயங்கள் மன்னிக்கலாம், கண்டிப்பா எல்லாருமே மன்னிக்கலாம். என்னதான் மன்னிச்சாலும் பக்கத்துல வரும்போது அந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஆமா, அவங்களுக்கு வந்து மறக்க இயலாது இல்லையா. ஏன்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல, இது ஒன்றும் 9 to 5 ஜாப் இல்லையா. இப்ப நான் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு இயக்குனரோட வேலை பார்க்கறேன், ஒரு ஹீரோஸோடய ஒரு ஹீரோயின்ஸோடய ஒர்க் பண்றோம்னா அவங்களுடைய பிம்பங்கள் எல்லாமே எனக்கு மன ஓட்டத்துல வந்துதானே சார். எல்லாமே சேர்ந்து யாருக்காக பண்றோம், எந்த பிம்பத்துக்காக பண்றோம், அவங்க இந்த மெட்ட பாடினா எப்படி இருப்பாங்க ஸ்கிரீன்ல, இதெல்லாம் நினைச்சேதான் சார் ஒரு பாடல செய்யறோம். irrespective of heroes, heroines. So அவங்களெல்லாம் வச்சுதானே ஒண்ணு நம்ம யோசிக்கிறோம், ஒரு பாடல யோசிக்கிறோம். சோ மறுபடியும் எப்படி நான் அதெல்லாம் வச்சு நான் ஒரு பியோர் வெள்ளந்தி மனசோட எப்படி நான் வந்து பயணிக்க முடியும்? மேபி எனக்கு பெரிய சம்பளம் கூட எனக்கு கொடுக்கலாம், சம்பளத்துக்காக நான் வேலை செய்யற ஆள் இல்லையே நான். அப்படின்னா நான் எத்தனையோ திரைப்படங்கள் வந்து நான் பயங்கரமா கோடியா வாங்கியிருக்கக்கூடிய சேமிப்பாளர் இருக்கணுமே. அப்படி நான் வந்து என்னைக்குமே நான் டைப் கண்ணாடி ஒட்ட வாய்ப்பு இல்லை, அது வந்து ஒட்ட வாய்ப்பு இல்லை சார். எல்லாமே மன்னிக்கலாம் சார், பட் சில விஷயங்கள் ரொம்ப 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 சில விஷயங்களை வந்து நீங்க மறக்க இயலாது இல்லையா. பட் அதை தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய வேலை எனக்கு என்னன்னா, அப்படி செஞ்சோம்னா அது 10% செய்யணும். என் மனசுல இருந்து செய்யக்கூடிய ஒரு ஆர்ட்டா இருக்கணும். என் ஆர்ட்டுக்கு நான் துரோகம் பண்ண முடியாதுல்ல சார்.